அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராம திடீர் வேலை இழப்பு. ஒண்ணு நம்மளே வேலையை விட்டுட்டு வந்துடுறது, இல்லைன்னா கம்பெனியே நம்மளை வேலையை விட்டு நீக்கிறது. இதெல்லாம் எதனால, எந்த மாதிரியான தசா புத்தினால நடக்குது, கோச்சாரத்துல எந்த மாதிரி கிரக பயிற்சினால எந்த கிரகம் எங்க வரும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி தான் ஒரு உதாரண ஜாதகத்தோட தெரிஞ்சுக்க போறோம். இப்போ சமீபத்துல ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா, ஜூலை மாசம் 28ஆம் தேதி 2025 திங்கக்கிழமை அன்னைக்கு வேலை போயிடுச்சு. அவர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர். அவருடைய அனுமதியோட தான் இப்ப இந்த பதிவுல அவருடைய ஜாதகத்தை பதிவிடுறேன். அது ஒரு ஆண் ஜாதகம். அவருடைய அனுமதி இல்லாம நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு ஜாதகமும் பதிவிட மாட்டோம். அவரோட அனுமதியோட இந்த ஜாதகம் வருது, பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க எந்த மாதிரி அமைப்புனால இந்த வேலை இழப்பு அப்படின்றது வருது. தசா புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா 6, 8, 12. இப்போ என்ன பண்ண போறோம், முதல்ல விஷயத்தை சொல்லிடலாம், அதுக்கப்புறம் ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். இப்போ ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா, வேலை இழப்பு அப்படின்னு ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6, 8, 12ஆம் பாவ அதிபதிகளுடைய தசா புத்தி அந்தரம் நடக்கும் போதுதான் அது நடக்கும். 6, 8 அதுக்காக அந்த 6, 8, 12ஆம் பாவாதிபதிகளோட தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது எல்லாத்துக்கும் அப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. பதிவை முழுமையா கேளுங்க, உங்களுக்கே புரியும். 6, 8, 12ஆம் பாவ அதிபதிகளோட தசா புத்தி அந்தரம் மோசமா இருந்து நடக்கும்போது, அப்ப கோச்சாரமும் சரியில்லாமல் போனால், அந்த தசா புத்தி அந்தரநாதர்கள் கோச்சாரத்திலையும் சரியில்லாமல் போனால் வேலை இழப்பு அப்படின்றது கண்டிப்பா ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 3, 11ஆம் பாவ அதிபதிகள் கோச்சாரத்துல கெட்டு போனாலும் வேலை இழப்பு அப்படின்றது வரும். பத்தாம் பாவகத்துல, ஜாதகத்துல லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல பாவகிரகம் அதிகமா சம்பந்தப்படுறதும் இருந்தால் வாழ்க்கையில அடிக்கடி வேலை இழப்பு, வேலை மாற்றம் அப்படின்றது உண்டு. இப்போ கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவான் 4, 8, 12ஆம் பாவகத்துல போகும்போது வேலை இழப்பு, அந்த வேலை சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு மன உளைச்சல், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அப்படின்றது வரும். ஆனா வேலை போறதும் போகாததும் நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து. ஆனா சனி பகவான் 4, 8, 12ஆம் பாவகத்துல லக்னத்துக்கா இருந்தாலும் சரி அல்லது ராசிக்கா இருந்தாலும் சரி, கோச்சார பலன் அப்படின்றது லக்னத்துக்கும் உண்டு, ராசிக்கும் உண்டு. லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 4, 8, 12 இந்த பாவகங்கள்ல சனி பகவான் போகும்போது வேலை சார்ந்த விஷயத்துல பிரச்சனை வரும். ராகு கேது 6, 8, 12ஆம் பாவகத்துல போகும்போது வேலை சார்ந்த விஷயத்துல வம்பு வழக்கு, வேலையில பிரச்சனை, எதிர்பாராத திடீர் வீழ்ச்சி அப்படின்றது உண்டு. இந்த ராகு கேது 6, 8, 12 போற எல்லாத்துக்கும் அப்படி வந்துருமானா வராது. ஆனா தசா புத்தி மோசமா இருந்தால் கண்டிப்பா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் லக்னத்துக்கோ ராசிக்கோ கோச்சாரத்துல 8ஆம் பாவகம் அல்லது 10ஆம் பாவகம் அல்லது 12ஆம் பாவகத்துல போகும்போது உத்தியோகம் சார்ந்த வகையில பிரச்சனைன்றது வரும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல ஒரு நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. அடுத்தது சுக்கிரன் புதனும் கோச்சாரத்துல லக்னத்துக்கோ ராசிக்கோ 10ஆம் பாவகத்துல பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா, அதிகமான பாவகரங்கள் சம்பந்தப்பட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலை சார்ந்த விஷயத்துல பிரச்சனைன்றது வரும். ஒரு ஜாதகத்துல சனி ராகு சேர்ந்திருந்தாலும் வேலை சார்ந்த விஷயத்துல பிரச்சனைன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். 10ஆம் பாவகத்துல பாவகிரகம் பொது, அதாவது பாரம்பரிய ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, 10ல ஒரு பாவியாவும் இருக்கணும். ஆனா 10ஆம் பாவகத்துல பாவகிரகம் இருக்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு இல்லை. ஒரு பாவகிரகம் இருந்துட்டா பரவாயில்ல, பல பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டா வேலையில பிரச்சனையா தான் இருக்கும். பாவகிரகம் அப்படின்னாலே சூரியன்,
செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 பேர் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சனி 8ஆம் பாவ அதிபதியாகி ராகு 10ல இருந்தாலும் அந்த வேலை இழப்பு அப்படின்றது அடிக்கடி வரும். இப்போ இந்த வேலை சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணா ஓரளவு குறையும். மொத்தமாலாம் இங்க யாருக்கும் மாறாது. நவகிரக சாந்தி ஹோமம் தனியா பண்ணணும், சனி ராகு கேதுடைய பரிகாரமும் தனியா பண்ணணும். இந்த வேலை தரக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு, புதன், சுக்கிரன், இந்த 3 சுபகிரகங்கள் தான் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கிறது. அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தட்சிணாமூர்த்தி ஹனுமான் வழிபாடு பண்ணனா வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்கும். இப்போ இதுவரைக்கும் எந்த மாதிரி ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசை புத்தி கோச்சாரத்துல வரக்கூடிய கிரக நிலைகள் என்ன காரணத்தினால வேலை இழப்பு வருதுன்றத சொன்னோம். இது மட்டுமே விதிமுறைகள் கிடையாது, இதுவும் இந்த விதிமுறைகளும் உண்டு பாரம்பரிய ஜோதிடத்துல. இப்போ இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய உதாரண ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 12/7/1979. பிறந்த நேரம் 12:27 PM மதியம். பிறந்தது திருவாரூர்ல. இவருடைய லக்னம் என்னன்னு பாருங்க, கன்னி லக்னம், மகரம் ராசி, அவிட்டம் நட்சத்திரம். இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய திசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி திசை, சுக்கிர புத்தி, குரு அந்தரம். இப்போ நாம சில விதிமுறைகள் சொன்னோம் பாத்தீங்களா? இவருக்கு நடந்துட்டு இருக்கிறது சனி திசை, சுக்கிர புத்தி, குருவுடைய அந்தரம். இப்போ நல்லா கவனிங்க. சில பேர் அறிவுஜீவிகள் கோச்சாரம் இல்லை, கோச்சார பலன் இல்லை, கோச்சார பலன் அப்படின்றது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? கோச்சார பலன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. இப்போ இவருடைய லக்னத்துக்கு கோச்சார பலன் அப்படின்றது லக்னத்துக்கும் உண்டு, ராசிக்கும் உண்டுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப கோச்சாரத்துல பாருங்களேன், குரு பகவான் இவருக்கு இந்த ஜாதகருக்கு பாருங்க, லக்னத்துக்கு 10ல இருக்கார், ராசிக்கு 6ல இருக்கார். குரு பகவான் 6ஆம் பாவகத்திலையும் 10ஆம் பாவகத்திலையும் போனா அதனால பெருசா நன்மைகள் கிடையாது, கெட்ட பலன் தான் அதிகமா இருக்கும். குரு 10ல போனா பதவி இழப்பு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்காக 10ல இருக்க எல்லாத்துக்கும் பதவி போயிருதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்கு விளக்கம் சொல்றேன் கேளுங்க. இப்ப இவருக்கு கன்னி லக்னம், லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல குரு இருக்குங்களா? நான் சொல்றது கோச்சாரத்துல. ஜாதகத்தை ஸ்கிரீன்ல வருது பாக்குறீங்க. கோச்சாரத்துல இப்ப மிதுனத்துல குரு பகவான் இருக்காரு, லக்னத்துக்கு 10ல இருக்கார். கன்னி லக்னத்துக்கு 10ல, மகர ராசிக்கு 6ல இருக்காரு. கன்னி லக்னத்துக்கு 10ல அவர் இப்ப அவரு பதவி பறி போயிடுச்சு. அதுக்காக கன்னி லக்னம் கன்னி ராசியில பிறந்த எல்லாத்துக்குமே பதவி பறி போகுமானா போகாது. ஏன் போகாது? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ குரு 10ஆம் பாவகத்துல இருந்து 5ஆம் பார்வையா 2ஆம் வீட்டை பாக்குறாரு, 4ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா 4ஆம் வீட்டை பாக்குறாரு, 9ஆம் பார்வையா லக்னத்துக்கு 6ஆம் வீட்டை பாக்குறாரு. இப்போ அவரு 4ஆம் வீட்டை பாக்குறாரு, 2ஆம் வீட்டை 2 4, அதாவது லக்னத்துக்கு சொல்றேன், 2 4 6ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்போ இது சார்ந்த வகையில் 6 தான் உத்தியோகம், 4 தான் மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம், 2 வருமானம். அப்போ இதுல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். ஆனா எல்லாத்துக்குமே வேலையில மாற்றத்தை கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார். இப்போ இந்த ஜாதகருக்கு ஏன் வேலையில மாற்றத்தை கொடுத்தார்? நல்லா கவனிங்க. இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்க திசை என்ன? சனி திசை. சனி 6ஆம் அதிபதி ஆயிட்டாரா? முதல்ல ஒருத்தருக்கு திசாதான் முக்கியம், திசைக்கு அடுத்ததுதான் புத்தி. தசாநாதனை மீறி புத்திநாதன் பெருசா பலன் செஞ்சிட மாட்டார், புத்திநாதனை மீறி அந்தரநாதன் பெருசா பலன் செஞ்சிட மாட்டார். அந்தரநாதனை மீறி சூட்சுமம் அடுத்த நிலை, அவரு அந்தரநாதனை மீறி பலன் செய்ய முடியாது.
சூட்சுமத்துக்கு அடுத்தது அதிசூட்சுமம். சூட்சுமநாதனை மீறி அதிசூட்சுமநாதன் பலன் செஞ்சிட முடியாது. அப்போ தசாநாதன் தான் ஃபர்ஸ்ட். நல்லா கவனிங்க, இவருக்கு 6ஆம் அதிபதியோட தசா போயிட்டு இருக்கு. இப்போ அவர் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ல இருக்கார், வக்ரத்துல இருக்கார். சமீபத்துல ஆடி மாசம் 28ஆம் தேதி வக்ரமானார். அவரு வக்ரமா இருக்கார் தசாநாதன். இப்ப இந்த குரு லக்னத்துக்கு 4ஆம் வீட்டையும் பார்த்தாரு, லக்னத்துக்கு 6ஆம் வீட்டையும் பார்த்தாரு. ஏன் லக்னத்துக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா 10ல இருந்தா பதவி போகணும்னு சொல்றோம்ல, அது ஏன் பதவி போனுச்சு அப்படின்றதுனால. இப்போ ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டனால சொல்றோம்னு நினைக்க கூடாது. நாம எல்லாரையும் எல்லா நேரமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ அவருக்கு வேலை போயிடுச்சு, ஓகே, அதுக்கான காரணம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். இப்போ அவருக்கு எப்போ வேலை கிடைக்கின்றதையும் நான் அவருக்கு சொல்லிட்டேன், அதையும் இங்க சொல்லதான் போறேன் உங்களுக்கு. இப்போ இவருக்கு 6ஆம் அதிபதி திசை நடக்குது, அவர் 12ல இருக்காரு. 10 இருக்கக்கூடிய குரு பகவான் கோச்சாரத்துல பதவியை பறிக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி திசை நடக்குதுல்ல, அப்போ இங்க பதவி போச்சுங்களா? இப்போ இதே இவருக்கு 6ஆம் அதிபதி திசா இல்லாம இருந்து 4ஆம் அதிபதி திசையே நடக்குதுன்னு வைங்க, அவர் குரு பகவானாவே ஆயிடுறாரு. 4 7ஆம் அதிபதி கன்னி லக்னத்துக்கு 10ல இருக்காரு. அப்போ 4ஆம் வீட்டையும் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டையும் பாக்குறாரா? அப்போ மண் மனை பூமி வீடு வண்டி வாகன அந்த செலவை வைப்பாரு, அதுல மாற்றத்தை கொடுப்பாரு. இப்போ கன்னி லக்னத்துக்கு 4ஆம் வீட்டை பாக்குறாரு, ஒரு வேலை இவருக்கு குரு திசை நடக்குதுன்னு வைங்களேன், வீடு மாற்றம். வாடகை வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா வேற வீடு மாறுவாங்க, அல்லது சொந்த வீட்டிலே இருந்தாலும் வீடு பராமரிப்பு வேலை பார்ப்பாங்க, அல்லது வண்டியை மாற்றுவாங்க. இதுல ஏதாவது ஒரு மாற்றம்ன்றது நடந்தே தீரும். இப்ப அவருக்கு 6ஆம் அதிபதியோட திசை நடக்குது இல்லையா, அதனால உத்தியோகத்துல மாற்றத்தை கொடுக்கிறார். புரியுதுங்களா? கிரகம் 10ல, இப்ப குரு பகவான் 10ஆம் பாவகத்துல வரும்போது பதவியை தான் பறிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது தசா புத்தி ஒத்து வந்தா பதவியை பறிக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை சந்திச்சு ஆகணும் 10ல குரு வரும்போது. அது எந்த மாதிரி மாற்றம் அப்படின்றது உங்க லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியம் உள்ள கிரகத்தோட தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அது சார்ந்த விஷயத்துலதான் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். 10ல போறதுனால எல்லாத்துக்கும் பதவி பறி போகும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் மாற்றம் உண்டு. அது எந்த மாற்றம்ன்றத ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி தான் தீர்மானிக்கும். இப்போ நம்ம கோச்சாரத்துல சொல்லியிருந்தோம், குரு பகவான் 8 10 12ல போகும்போது இப்ப இவருக்கு லக்னத்துக்கு 10ல போனுச்சுங்களா? இப்ப வேலை சார்ந்த விஷயத்துல பிரச்சனை உண்டு பண்ணிச்சா? இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க, இவருக்கு ஏன் மெயினா இப்ப குரு அந்தரம் நடக்குது. சனி தசை சுக்கிர புத்தி குரு அந்தரம். கரெக்டா அந்த குருவும் சரியில்லாம இருக்கார கோச்சாரத்துல, வேலை போச்சுங்களா? இது ஒரு காரணம். இது மட்டுமே காரணம் கிடையாதுங்க, இதுவும் ஒரு காரணம். நல்லா கவனிங்க. சுக்கிரன் புத்திநாதன், அவரு ராசிக்கு 6ல இருக்கார். அவர் நல்லா கவனிங்க, 26ஆம் தேதி ஜூலை மாசம் 26ஆம் தேதியே மிதுனத்துக்கு வந்துட்டார். ஜூலை மாசம் 28ஆம் தேதி தான் வேலை போகுது. ஜூலை மாசம் 26ஆம் தேதியே மிதுனத்துக்கு வந்துட்டாரு. இப்போ ராசிக்கு மகர ராசிக்கு 6ஆம் பாவகம், நான் ஏற்கனவே நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன் பதிவுலாம். அந்த பதிவுல பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் போகும்போது அவ்வளவு சிறப்பா இருக்காது. அது உங்களுக்கு எந்த தசா புத்தி அந்தரம் நடந்தாலும் சரி, லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் போகும்போது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை ப்ராப்ளம்ன்றது இருக்கும். இப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல ஜூலை 26ஆம் தேதி மிதுனத்துக்கு சுக்கிரன் போயிட்டார். அங்க சுக்கிரன் போனவர் நல்லா கவனிங்க, அதுக்கு முன்னாடி இருந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல தான் போயிட்டு இருக்கார். மிருகசீர்ஷ நட்சத்திரம் இவருடைய லக்னத்துக்கு 3 8ஆம் அதிபதி, அவருடைய ஜென்ம நட்சத்திரமும் அதுதான். இப்ப அந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கும் போதுதான் அவர் ஜூலை 26 புத்திநாதன் பயிற்சி ஆகிறாரு. ஜூலை 28ஆம் தேதி வேலை போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகுது. இங்க நான் ஏன் செவ்வாய் பயிற்சி சொல்றேன்னா அதுக்கும் காரணம் இருக்கு, சொல்றேன். புத்திநாதன் போகக்கூடிய சாராதிபதி மெயினா. இப்போ 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் போனாலே சமாளிக்க முடியாத அளவுக்கு சிக்கல் அப்படின்றது இருக்கும். இன்னொன்னு, சுக்கிரன் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல போகும்போதும் சிறப்பா இருக்காது. பாத்தீங்களா? அதாவது அசுரகுரு தேவகுரு. இப்போ தனக்காரகன் குரு தான், டெய்லியும் செலவு பண்றது சுக்கிரன். சின்ன பணம் பெரிய பணம் குருன்னு சொல்றோம். காலப்புருஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், 2ஆம் பாவகத்துக்கு காரகம் வைக்கக்கூடியது குரு. இந்த 2 பேருமே இந்த கன்னி
மகரம் கன்னி ராசி லக்னமா இருக்கலாம் அல்லது மகரம் ராசி லக்னமா இருக்கலாம். இதுல பிறந்த எல்லாத்துக்குமே இந்த பணம் சார்ந்த விஷயத்துல பெரிய சிக்கலை தான் கொடுக்கும். இப்ப கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, கொடுக்குதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே சமமான அளவு கொடுக்காது. ஏன்னா நடக்கக்கூடிய திசை புத்தி வேற வேறையா இருக்கும். இவருக்கு அதிகமா அதுல ஏன் கெடுதலை கொடுத்துச்சு அப்படின்னா, வேலை இழப்பு வந்துச்சு அப்படின்னா, இவருக்கு இப்ப சுக்கிர புத்தி நடக்குது இல்லைங்களா? சனி திசை சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு, குரு அந்தரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மகர ராசி அல்லது மகர லக்னம், கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குரு சுக்கிரனோட தசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ அதிசூட்சுமமோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே பணம் சார்ந்த விஷயம் பிரச்சனை சிக்கலாதான் இருக்கும். அப்படி குரு அல்லது சுக்கிரனுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் அதிசூட்சுமம் நடக்கலையா, பாதிப்பு குறைவா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி இந்த கன்னி லக்னம் கன்னி ராசி மகர லக்னம் மகர ராசியில பிறந்த எல்லாத்துக்குமே இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா முன்ன குரு மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை, ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் பாத்துக்குவாரு. இப்ப ரெண்டு பேருமே டல்லா தான் இருக்காங்க. இப்ப ஒரு சுக்கிர புத்தி நடந்து இப்படி ஆயிடுச்சு. இன்னொன்னு நல்லா கவனிங்க, கோச்சார பலன் இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ லக்னமோ அல்லது ராசிக்கோ 9ஆம் பாவகத்துக்கு செவ்வாய் பகவான் வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா வேலை சார்ந்த விஷயத்துல பிரச்சனை அப்படின்றது சந்திப்பாங்க. இப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா புத்திநாதன் செவ்வாய் நட்சத்திரத்துல போறாரு. புத்திநாதன் செவ்வாய் நட்சத்திரத்துல போகும்போது செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசிக்கு 9க்கு வந்துட்டாரு. லக்னத்துல ஜென்ம குரு செவ்வாயும் சிறப்பு கிடையாது, ராசிக்கு 9ல வந்த செவ்வாயும் சிறப்பு கிடையாது. இப்போ நல்லா கவனிங்க, எந்த ராசி லக்னமா இருந்தாலும் சரி 9ஆம் பாவகத்துக்கு செவ்வாய் பகவான் கோச்சாரத்துல வரும்போது கண்டிப்பா வேலை சார்ந்த விஷயத்துல பிரச்சனைன்றது வரும். இப்போ ஜூலை மாசம் 28ஆம் தேதி செவ்வாய் வந்து கன்னி ராசிக்கு வந்தாரு. இது மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 9ஆம் பாவகம் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே வேலை போச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனா மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஜூலை 28க்கு அப்புறம் கண்டிப்பா புதுசா ஒரு வேலை அதிகமா வந்திருக்கும், வேலை பளு அதிகமா இருக்கும். அந்த வேலையை வெறுக்கக்கூடிய அளவுக்கு வேலை பளு அதிகமா இருக்கும். இது கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா வேலை போயிருமானா எல்லாத்துக்கும் போகாது. அது நடக்கக்கூடிய தசா புத்தி ஒத்து வரணும். இந்த ஜாதகருக்கு தசா புத்தி ஒத்து வந்துச்சு, அதனால வேலை போயிடுச்சு. ஆனா மகர லக்னம் மகர ராசியில பிறந்த அத்தனை பேத்துக்குமே இப்ப வேலை சார்ந்த விஷயத்துல ஜூலை 28ல இருந்து செப்டம்பர் 13 வரைக்குமே வேலை பளு ரொம்ப அதிகமாத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் குறையும், ஒன்னும் கவலைப்பட வேணாம், சரிங்களா? இப்போ இந்த ஜாதகருக்கு விளக்கம் சொன்னோம். சனி திசை சுக்கிர புத்தி குரு அந்தரம். இப்போ வேலை போனதுக்கான காரணத்தை சொல்லிட்டோம். இப்போ வேலை எப்போ கிடைக்கும் அது தெரியணும்ல. வேலை போனத ஜாதகர் நம்ம கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ வேலை எப்போ கிடைக்கும் அத நாம தான் சொல்லணும். வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவருக்கு சுக்கிர திசை சனி புத்தி குரு அந்தரம் ஸ்கிரீன்ல வருது பாருங்க. இவருக்கு வந்து அந்த கிரீன் கலர் கோடு போட்டிருக்கு பாருங்க. அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வேலை கிடைக்கும். அது எந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21/9/2025 இருந்து 21/10/2025 இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இவருக்கு வேலை கிடைக்கும். சனி திசை சுக்கிர புத்தி குரு அந்தரத்துல சூரியன் சந்திரன் செவ்வாயோட சூட்சுமத்துல கண்டிப்பா இவருக்கு வேலை கிடைக்கும். நல்லா கவனிங்க. இப்போ கோச்சாரத்துல தசாநாதனை எடுத்துக்கங்க. இப்போ வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்லிட்டேன். செப்டம்பர் 21ல இருந்து அக்டோபர் 21க்குள்ள கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க. தசாநாதன் யாரு? சனி பகவான். இப்போ அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உத்திராடம் 2ஆம் பாதத்துல போயிட்டு இருக்காரு. உத்திராடம் 2ஆம் பாதம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சாதகமா அப்படின்னா 4வது நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. ஜென்ம நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரத்துல தசாநாதன் போயிட்டு இருக்காரு. ஜென்ம நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரத்தை தசாநாதன் போகும்போது அது நன்மை செய்யும். ஆனா இப்ப வக்ரமா இருக்கிறதுனால அந்த நன்மை பெருசா சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனால் தசாநாதன் இப்படி இருந்தாலும் புத்திநாதன் ஓரளவு காப்பாற்றுவார். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க.
இப்போ நல்லா கவனிங்க, வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்லியாச்சு. செப்டம்பர் 21 இருந்து அக்டோபர் 21க்குள்ள. இப்போ உத்திராடம் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்க சனி பகவான் அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி தான் பூரட்டாதிக்கு வர போறாரு. ஆனா அந்த பூரட்டாதிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு கிடையாது. சனி பகவான் வந்து பூரட்டாதிக்கு வர்றது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அது வந்து பலன் அப்படின்றது பெருசா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல பலன் அப்படின்றது இருக்காது. பூரட்டாதி 3ஆம் பாதம், பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, அது வந்து 3ஆவது நட்சத்திரம் ஆயிருது. அவிட்டம் நட்சத்திரத்துக்கு அது வந்து 3ஆவது நட்சத்திரம். இந்த 3ஆவது நட்சத்திரத்துல சனி பகவான் போகும்போது நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, நிஷ்பலனா தான் இருக்கும். ஆனால் 4ஆவது நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு இல்லைங்களா, இது நல்லது. வக்ரமானது இப்ப கொஞ்சம் கெடுதலா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி தான் பூரட்டாதிக்கு போக போறாரு. யாரு? தசாநாதன் சனி பகவான். இவருக்கு வேலை எப்ப கிடைக்கும் சொல்லியிருக்கோம்? செப்டம்பர் 21 இருந்து அக்டோபர் 21க்குள்ள. அப்ப அக்டோபர் 3 வரைக்கும் தசாநாதன் சாதகமா இருக்கார். வக்ரமா தான் இருக்காரு, கொஞ்சம் லேட் ஆகும். அக்டோபர் 3 வரைக்கும் தசாநாதன் சாதகமா இருந்துடுறாரு. அடுத்ததா புத்திநாதனை எடுத்துக்குங்க. புத்திநாதன் யாரு? சுக்கிரன். இப்போ அவர் வந்து ராசிக்கு 6ஆம் பாவகத்துல, லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல இருக்காரு. அது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு கிடையாது. அடுத்ததா 7ஆம் பாவகத்துக்கு வந்துருவார், கடகராசிக்கு. கடகராசிக்கு வந்தாலும் 7ல இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. லக்னத்துக்கு 11ல இருக்கிறது நல்லதுன்னே சொன்னாலுமே ஒன்னும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ராசிக்கு 7ல இருக்கிறது வந்து அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சாதகமான நட்சத்திரமா கிடையாது அவருக்கு. இப்போ எப்போ வேலை கிடைக்கும் இந்த கோச்சாரப்படியும் பாத்தீங்கன்னா, இந்த புத்திநாதன் செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி சிம்மத்துக்கு வருவார். அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த சிம்மத்துல இருப்பார். இப்போ தசாநாதன் அக்டோபர் 3 வரைக்கும் சாதகமா இருக்கார். புத்திநாதன் செப்டம்பர் 14க்கு அப்புறம் அக்டோபர் 9 வரைக்கும் சாதகமா இருக்கார். நாம என்ன சொல்லியிருக்கோம்? செப்டம்பர் 21க்கு அப்புறம் அக்டோபர் 21க்குள்ள வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டோம். இப்போ உங்க தசாநாதன் புத்திநாதன் சாதகமா இருக்கிறப்ப கண்டிப்பா வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்ம் செப்டம்பர் 21 இருந்து அக்டோபர் 21 வரைக்கும் வேலை கிடைக்கும், கிடைக்காம எல்லாம் போகாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்ப இருக்கக்கூடிய நட்சத்திரம். இப்ப அவர் இருக்கிறது எந்த நட்சத்திரம்? திருவாதிரையில போயிட்டு இருக்காரு. திருவாதிரைன்றது அவிட்டத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம்? 11வது நட்சத்திரம். இப்போ இந்த 11வது நட்சத்திரத்துல போறது நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஷ்பலன் தான், பெருசா சொல்ற அளவுக்கு கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 12வது நட்சத்திரம். இந்த 12வது நட்சத்திரமும் புனர்பூசத்துக்கு போனாருன்னா அதுவும் சிறப்பு கிடையாது. எப்போ பூசத்துக்கு போறாரோ அப்பதான் நல்லா இருக்கும். அது அடுத்த வருஷம் தான் நடக்கும். அப்போ இந்த அந்தரநாதன் பெருசா பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கோச்சாரத்துல இப்ப அந்த அந்தரநாதன் கெட்டு போயிட்டாருங்களா, நம்ம சொன்னோமே வேலை போறதுக்கான காரண அமைப்புல கோச்சாரத்துல அந்தரநாதன் கெட்டு போயிட்டார். அதாவது ஜாதகத்துல 11ல இருந்து கெட்டு போயிட்டார். அதனால இப்ப அந்தரநாதன் சப்போர்ட் பண்ண மாட்டார். தசாநாதனும் புத்திநாதனும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்துல செப்டம்பர் 21 இருந்து அக்டோபர் 21 வரைக்கும் கண்டிப்பா இவருக்கு கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும். இதுல செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த காலகட்டத்துல விருச்சிகத்துக்கு வந்துருவார். விருச்சிகத்துல வந்தார்னா கண்டிப்பா செவ்வாயும் சாதகமா இருப்பார். செவ்வாயை ஏன் இங்க சொல்றோம்னா 9ல இருக்கும்போது வேலையில சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவர் 11ஆம் பாவகத்துக்கு போகும்போது ராசிக்கு 11ஆம் பாவத்துக்கு வந்துருவாருங்களா, லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துக்கு போயிருவாரா, அப்ப அங்க ஒரு சாதகமான சூழ்நிலையை உண்டு பண்ணிடுவார். இப்போ அந்த செவ்வாய் விருச்சிகத்துக்கு எப்ப வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் விருச்சிகத்துக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி வர்றார். செப்டம்பர் 26ஆம் தேதி விருச்சிகத்துக்கு வராரு. இப்போ நாம என்ன சொல்லியிருந்தோம்? செப்டம்பர் 21 வந்து அக்டோபர் 21க்குள்ள வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டோமா? இப்ப அவர் 9ஆம் பாவத்துக்கு வந்ததும் ஒரு காரணம், வேலை போனது அந்த தசா புத்தி ஆந்திரம்லாம் ஒத்து வந்ததுனால இப்போ செப்டம்பர் 21 இருந்து வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டோம். இப்ப செப்டம்பர் 26ஆம் தேதி அவர் வந்துடுறாரு. செப்டம்பர் 26 வந்தா அதுக்கப்புறம் 1.5 மாசம் அங்க இருப்பாரு. நம்ம தான் அக்டோபர் 21க்குள்ள வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டாமே. அப்போ
திசா புத்தி அந்தரம் கோச்சாரம் எல்லாமே இணைஞ்சுதான் செயல்படுது. திசா மட்டும் தனியா செயல்படாது, புத்தி மட்டும் தனியா செயல்படாது. திசா புத்தி அந்தரம் கோச்சாரம் எல்லாமே கனெக்ட் ஆகிதான் ஒரு மனிதனுக்கு பலன், நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாமே நடக்கும். இப்போ இந்த வேலை எப்ப கிடைக்குன்றத சொல்லிட்டோம். இன்னொன்னு, அவர் வேலை பார்த்த இடத்துல லேபர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அது சார்ந்த விஷயத்த கேஸ் போட்டா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. வம்பு வழக்கு அப்படின்றது 6ஆம் பாவகம், அது ரொம்ப நீடிச்சு இருக்கக்கூடியது 8ஆம் பாவகம். இப்போ ஒரு கேஸ் போடுறோம் அப்படின்னா அது நடக்கக்கூடிய பாவகம் எதுனா 9ஆம் பாவகம், அதுக்கு தீர்ப்பு வரக்கூடியது 10ஆம் பாவகம். இப்போ நல்லா கவனிங்க. தசாநாதன் யாரு? சனி பகவான். இப்போ இந்த சனி பூரம் நட்சத்திரத்துல இருக்காரு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல. இப்போ இந்த சனி திசை எவ்வளவு நாள் இந்த ஜாதகத்துல இருக்குன்னா 2036 வரைக்கும் சனி திசை. இப்போ சனியினுடைய தசாநாதனுடைய சாராதிபதி 10ல இருக்காரு. 10 தான் பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, கோர்ட் கேஸ், தீர்ப்பு வர்றது. இது எல்லாமே 10ஆம் பாவகம் தான். இப்போ இந்த சுக்கிர புத்தி நடக்குது இல்லைங்களா? இப்போ இந்த புத்திநாதன், இந்த சுக்கிர புத்தி 2027 ஜனவரி வரைக்கும் நடக்குது. அப்போ அவர் 9ஆம் அதிபதியே ஆயிடுறாரு. அப்போ இந்த 9, 10 சம்பந்தப்பட்டு தசா புத்தி அந்தரம் நடந்தால் கண்டிப்பாக ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம்னா கண்டிப்பா அதுல ஜெயிக்க முடியும். அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு அந்த கேஸ் போட்டா அதுல ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இந்த சுக்கிர புத்தி முடியறதுக்குள்ள ஜெயிக்கலாம். எந்த அந்தரத்துல ஜெயிப்பா? இப்ப குரு அந்தரம் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதை பத்தி அந்தரத்தை பத்தி பேச நீண்டுகிட்டே போகும். இதோட போதும் நினைக்கிறேன். அதாவது சுக்கிர புத்தி முடியறதுக்குள்ள கண்டிப்பா அந்த கேஸ்ல இவருக்கு ஜெயிப்பார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இது வரைக்கும் கேட்டீங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்ப ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயமாவும் இருக்கலாம், சொன்ன விஷயம்தான் இருந்தாலும் புதுசா நம்ம வீடியோவை பாக்குறவங்க தெரிஞ்சுக்குங்க, அதுக்காக சொல்றேன். இந்த ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் எதுக்கு? நம்ம தலையெழுத்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான். மொத்த தலையெழுத்தையும் மாத்துறதுக்கு கிடையாது. உலகத்துல யாராலையும் யாருக்கும் மொத்த தலையெழுத்தை மாத்தி வைக்க முடியாது. அப்படி மாத்துற மாதிரி இருந்தா இங்க யாரும் ஜோதிடரா இருக்க மாட்டாங்க. அவங்க பரிகாரம் பண்ணி அவங்க தலையெழுத்தை மாத்திக்கிட்டு கோடீஸ்வரன் ஆகிட்டு ஜாலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாமே. எதுக்காக அவங்க ஜோசியராகவே கடைசி வரைக்கும் இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல யாராலையும் யாரோட தலையெழுத்து மொத்தமா மாத்த முடியாது. அதுக்காக இந்த வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் பொய்யா அப்படின்னு நினைக்க கூடாது. அதெல்லாம் பொய் கிடையாது, உண்மைதான். ஜாதக தகுதிக்குள்ள நல்லது கெட்டது என்ன வேணுமோ அது எல்லாமே நடக்கும். உதாரணமா ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னு விதி இருக்குன்னா கோயிலுக்கு போகலைனாலும் 500 ரூபாய் சம்பாதிப்பார். ஏன்னா அவர் வாழ்ந்தாகணும் இல்ல. அதே கோயிலுக்கு போய் வழிபாடு பரிகாரம் பண்ணாருன்னா 900 ரூபாய் சம்பாதிப்பாரு, 1000 ரூபாய் தொட முடியாது. ஏன்னா அவருடைய விதி என்ன? 100கணக்கில் சம்பாதிக்கணும்ன்றதான் அவருடைய விதி. அதே மாதிரிதான் 1000கணக்கில் சம்பாதிக்கணும் இருக்கிறா. கோயிலுக்கு போகலன்னா 50,000 சம்பாதிப்பாங்க, கோயிலுக்கு போய் வழிபாடு பரிகாரம் பண்ணா 90,000 சம்பாதிப்பாங்க, 1 லட்சத்தை தொட முடியாது. அதே மாதிரிதான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கும் 50 லட்சம் சம்பாதிக்கலாம் கோயிலுக்கு போகலைனாலும். கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா 99 லட்சம் சம்பாதிக்கலாம், 1 கோடியை தொட முடியாது. அதே மாதிரிதான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கும் பல ஆயிரம் கோடியை தொட முடியாது. அதுக்காகத்தான் அவங்க தகுதிக்குள்ளதான் நல்லது கெட்டது நடக்கும். அவ்வளவுதான் பரிகாரம்ன்றது வேலை செய்யும். மற்றபடி ஒருத்தருடைய மொத்த தலையத்தை மாத்துறதுக்குலாம் இங்க எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 35 வயசுலதான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு விதி இருக்குன்னா நீங்க 25 வயசுல பரிகாரம் பண்ணா 26 வயசுல கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு நினைக்க கூடாது. எந்த ஒரு சம்பவமும் எப்ப நடக்கும் அப்பதான் நடக்கும். இன்னொன்னு சொல்றேன், ஒரு ஜாதகத்துல ஒரு சம்பவம் எப்ப நடக்குமோ அப்பதான் நடக்கும். சரிங்களா? நம்ம எதுவுமே பண்ணாம சும்மாவே இருந்தாலுமே அந்த காலகட்டம் வந்தா செயல்பட ஆரம்பிச்சிருவோம். நடக்க கூடாதுன்னு இருந்தா அந்த காலகட்டத்துல நடக்காது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தான் இந்த இது தெரியும். இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னால அந்த கமெண்ட்டுக்கு தனித்தனியா பதில் சொல்ல முடியல. இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த பதிவுல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊரு, ராசி, நட்சத்திரம், லக்னம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா நீங்க டைப் பண்றப்ப ஏதாவது மிஸ்டேக் மட்டும் தப்பா இல்லைங்களா? அதனால உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த மாசம், பிறந்த வருடம், பிறந்த நேரம், பிறந்த தாலுகா, அதாவது நீங்க பிறந்த ஊர்ல இருந்து 60 கிலோமீட்டருக்குள்ள பெரிய ஊர் என்ன ஊர் இருக்கோ அந்த ஊர். அப்புறம் உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம். லக்னம் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராசி நட்சத்திரம்.
இத ஒரே இதுல நீங்க டைப் பண்ணிருக்கணும். அதுல ஏதோ ஒரு விட்டுட்டு அதை மறுபடியும் நான் கேட்பேன்னு எதிர்பார்க்க கூடாது. ஒரே இதுல இப்ப இந்த பிறந்த தேதி, மாசம், வருஷம், டைம், பிறந்த ஊரு, ராசி, நட்சத்திரம், லக்னம் ஒரே மெசேஜ்ல இல்ல 2-3 மெசேஜ் டைப் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் கேட்கற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஊரு டைப் பண்ணலங்க, என்ன ஊருங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த ஒரே இதுல எல்லாத்தையும் நீங்க டைப் பண்ணி போட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, அதையும் அதுல நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க கேள்விக்கான பதில் உங்க ஜாதகத்தை நம்ம சேனல்ல போட்டு அதுக்கான விளக்கங்கள் சொல்லப்படும். இது எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல சொல்ல முடியாது. வரிசையா அந்த கமெண்ட் வர்றதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கா சொல்லலாம். இப்போ இந்த விஷயம் இந்த வீடியோவை பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்த உங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கும். அதுக்குதான் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் கடைசி வரைக்கும் பார்க்கணும்ன்றது. இப்போ இதை நீங்க இதுக்குன்னா கமெண்ட் பண்ணவங்களும் இப்போ இங்க கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய இந்த டேட்டா பத்தி, டைம், பிறந்த ஊரு, ராசி, நட்சத்திரம், லக்னம் இதெல்லாம் போட்டு உங்களுடைய ஒரு கேள்வியும் போட்டு மெசேஜ் நம்ம கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா அதுக்கு பதில் உண்டு. அது வீடியோவா வரும்போது நீங்களே பாத்துக்கங்க. உங்களுடைய இது அதுல இருக்கா, உங்க கேள்விக்கான பதில் இருக்கான்னு நீங்களே பாத்துக்கலாம். உங்க ஜாதகத்தை போட்டு நான் விளக்கம் சொல்லிடுவேன். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் கவனிங்க. நைட்டு 12 மணில இருந்து காலையில 6 மணிக்குள்ள பிறந்தவங்க எல்லாம் அந்த எழுதின ஜாதகம் போட்டோ பிடிச்சி இருந்தா மட்டும்தான், தமிழ் தேதியோட இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கப்படும். நைட்டு 12 மணில இருந்து காலைல 6 மணிக்குள்ள பிறந்தவங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கன்ஃபார்மா உங்களுடைய டேட்டா பர்த், டைம், பிறந்த ஊர் தெரிஞ்சா மட்டும் கமெண்ட் பண்ணி பாருங்க. சந்தேகத்தின் பேர்ல உலகத்துல வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க, சரிங்களா? இப்போ இந்த கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல அதுக்கான பதில் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இல்ல பிடிச்சிருக்கும். எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவுல சொன்னது மட்டுமே, இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.